இந்த கவினை இப்போ மெயின் வில்லனாக மாற்றி இருக்கிறாங்க. கவினை பொறுத்த வரைக்கும் இப்போ வெண்பாவை கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதால இப்போ விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விஜயோட நம்பர் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வெண்பா கிட்ட கேட்குறாங்க. உன் அப்பாவோட நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வெண்பாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ கவின் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. வெண்பாவை அடிக்க கை ஓங்குறாங்க. இருந்தாலுமே அந்த கவினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லவராக இருக்கிறாங்க. அது பாவம் குழந்தை தானே, நீ இப்படி கேட்ட அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி கொடுக்கும், அன்பா கேளுடா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ வெண்பாவுமே இப்போ விஜயோட நம்பரை கொடுக்குறாங்க. விஜய்க்கு கவின் கால் பண்ணுறாங்க. உன் பொண்ணை நான் தான் கடத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பவே விஜய்க்கு ஓரளவு தெரிஞ்சிருது, நீ கவின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பரவாயில்லையே என்னோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு 50 லட்ச ரூபாய் பணம் வேணும், பணம் கொடுத்தா மட்டும்தான் உன்னோட பொண்ணை உயிரோட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற சமயத்தில் இப்போ போய் நான் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண முடியும், என் குழந்தைய விட்டுரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அந்த பணத்தை மட்டும் நீங்கள் அப்போவே கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட சுடர் அக்காவுமே இறந்துருக்க மாட்டாங்க, நீயும் உன்னோட பொண்டாட்டியும் சேர்ந்து தான் என்னோட சுடர் அக்காவை கொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அதை மறுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, என் மனைவி உருவத்தில் இருக்கிற அந்த சுடரை நான் ஏன் கொல்ல போகிறேன், அவளுக்கும் எனக்கு என்ன வந்துச்சு, நான் கூட அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டேன், வேற யாரோ தான் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. எனக்கு உன் மேலே கூட சந்தேகம் இல்லை, ஆனால் உன் பொண்டாட்டி மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த சுடர் உண்மையிலே இறந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எனக்கு கவின் மட்டும்தான் இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சுடரை எப்போவாச்சும் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வரைக்குமே அவங்கள பற்றின எந்த விஷயங்களுமே தெரியாத மாதிரி தான் ஸ்டோரியில் என்ன கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ சுடரோட சாப்டர் அப்படியே முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியுமே நமக்கு எழ தோணுது. ஸோ அப்கமிங் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக விஜய் வெண்பாவை காப்பாற்றிடுவாங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.